என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். ஜென் கதையை பார்த்துட்டு இருக்கோம். தலைப்பு புத்தராவது எப்படி. அவனுக்கு புத்தர் மேலே ரொம்பவே மரியாதை. தன்னோட வாழ்க்கையில் தானும் ஒரு புத்தனாயிடணுன்றதே அவனோட லட்சியமாக இருந்தது. ஒரு ஜென் குரு கிட்ட போய் பணிவா தன்னோட தாகத்தை அவன் வெளியிட்டான். குருவே, என்னோட வாழ்க்கையோட எல்லா கஷ்டத்தையும், அதாவது என் வாழ்க்கையில் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் இன்ப துன்பங்களையும் நான் அனுபவித்து பார்த்துட்டேன். இப்போது நான் ஒரு புத்தன் ஆகணும். அதுதான் என்னோட கடைசி லட்சியம். இதுக்கு நான் என்ன செய்யணும், தயவு செஞ்சு சொல்லுங்க குருவே அப்படின்னு அந்த குரு கிட்ட கேட்டான். அந்த குரு தன்னை சுற்றி எதையோ தேடுறது போல நோட்டமிட்டாரு. உடனே இவன், என்ன தேடுறீங்க குருவே, நான் உதவி செய்யட்டுமான்னு பணிவோடு கேட்டான். ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல, பரவாயில்ல, என்னோட வெறுங்கையே போதும்னு சொல்லி அந்த குருநாதர் அவன் மேலே பாஞ்சி கைகளால் அவனை மாறி மாறி அடித்தார். அவனும் வலி தாங்க முடியாமல் கதறினான். என்னவோ ஏதோன்னு நினச்சி அவன் பதறி ஓடினான். ஆனால் அவர் விடுறதா இல்லை, விரட்டி விரட்டி அடித்தார். தப்பிச்சோம் பிழைச்சோன்னு அவன் ஓடி எப்படியோ தப்பிச்சிட்டான். இந்த குருவை எல்லோரும் ரொம்ப உயர்வாக சொன்னாங்களே, ஆனால் அவர் இப்படி ஒரு பைத்தியமாக இருக்கிறாரு. இனி வேற எந்த குருவை தேர்ந்தெடுத்தாலும் நல்லா 4 பேரை விசாரிச்சுட்டு தான் போகணும். இப்படி அவன் தனக்குள்ளேயே முடிவு செஞ்சுக்கிட்டு போனான். அவன் பல பேர்கிட்ட விசாரித்து பார்த்துட்டு கடைசியாக இன்னொரு குருவை தேர்ந்தெடுத்தான். அவரை பற்றி எல்லோரும் ரொம்ப பெருமையாக பேசிட்டு வந்தாங்க. அவன் இந்த 2வது குரு கிட்ட போய் தன்னோட லட்சியத்தை பணிவோடு எடுத்து சொன்னான். முன்னாடி அந்த குரு கிட்ட போய் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் அவர்கிட்ட சொன்னான். குருநாதர் அவனை மேலும் கீழுமா பார்த்தாரு. அப்புறம் எதையோ தேடுறது போல தன்னை சுற்றிலும் பார்வையிட்டாரு. அவரோட முதுகு பக்கத்தில் அடி கொடுக்கறதுக்கு பொருத்தமான குச்சிகள் பல அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. முன்னாடி இருந்த குரு மாதிரியே இவரும் சுற்றும் முற்றும் பார்த்ததால இவன் வெலவெலத்து போனான், நடுங்கி போனான். அவரை மாதிரி நீங்களும் என்னை அடிக்க போறீங்களா குருவேன்னு பயந்து போய் அந்த குரு கிட்ட கேட்டான். அவரை மாதிரியே என்ன நினச்சிக்கிட்டியா, அடிக்கிறதெல்லாம் அந்த காலத்து ஸ்டைலு, அந்த காலத்தோட வழிமுறை. அவன் ஒரு முட்டாள், அதை தவிர அவனுக்கு வேற என்ன தெரியும்னு அமைதியாக சொன்ன அவர் சோரில் மாட்டியிருந்த நீண்ட வாள் ஒன்றை எடுத்துக்கிட்டு அவனை வெட்டுறதுக்காக அவன் மேலே பாஞ்சாரு. அவன் அலறி அடிச்சுக்கிட்டு தப்பிச்சன் பிழைச்சான்னு ஓடினான். இது ஒரு ஜென் கதை. இங்கே என்னதான் சொல்லப்பட்டிருக்கு? அந்த அப்பாவி மனுஷன் என்னதான் தப்பு செஞ்சான்? அவனை ஏன் இந்த ஜென் குருமார்கள் அந்த பாடுபடுத்துகிறாங்க? எல்லாருமே ஞானம் அடையணும், எல்லாருமே புத்த நிலையை அடையணும், எல்லாருமே முக்தி நிலையை அடையணுன்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பால் இருக்குது. அதை தேடுறது தானே சிறப்பு. அப்படி தேடுறவங்களுக்கு உதவ வேண்டுவது தான் குருநாதர்களோட பொறுப்பாக இருக்குது. இங்கே இவங்களுக்கு என்னதான் நிகழ்ந்திருக்கு? ஜென் தத்துவன்றது என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டா நாம் இந்த கதையை படித்து இப்போ குழப்பமடைய மாட்டோம். அதாவது இப்படி குழப்பமடைய மாட்டோம். ஜென் தத்துவப்படி ஜென் நிலைன்றது புத்தர் நிலைன்றதும் எப்பவும் நிரந்தரமாக இருக்கிற நிலை. அது எப்பவும் நம்ம கூட தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் எப்பவும் ஜென் நிலையிலேயே இருக்கும். ஒவ்வொருத்தரும் எப்பவும் புத்தர் நிலையிலேயே இருக்கும். அது அடைய வேண்டிய ஒரு நிலை. அதை நாம் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கிற நிலையாக இருக்குது. நம்ம எப்பவும் இருந்துக்கிட்டு வர நிலையை நம்ம அடைய வேண்டியதில்லை இல்லையா? ஒருத்தர் வேக வேகமாக மாடிப்படிகளில் ஏறிக்கிட்டு இருந்தார். ஏன் இந்த அளவுக்கு அவசரமாக ஓடுறீங்கன்னு அவரை கேட்டாங்க. 7வது மாடிக்கு போகிறேன், உயரமான இடத்துலேருந்து பார்த்தா தான் பார்க்க முடியுமான்னு அவர் பதில் சொன்னார். அவ்வளோ உயரத்துலேருந்து அப்படி நீங்கள் எதை பார்க்க போகிறீங்க, யாரை பார்க்க போகிறீங்கன்னு கேட்டாங்க. வேற யாரையும் பார்க்க போகிறதில்ல, என்னை பார்க்கத்தான் 7வது மாடிக்கு போய்கிட்டு இருக்கேன்னு அவர் பதில் சொன்னார். என்னை பார்க்க நான் பஸ் நிலையத்துக்கு போனேன் அப்படின்லான்னு ஒருத்தர் சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அவரை எப்படி எடுத்துக்கிறது? புத்தர் நிலையை ஜென் நிலைன்றது நாம் அடைய வேண்டிய நிலை இல்லை, நாம் இருந்துக்கிட்டு இருக்கிற நிலை தான் அது. இதை புரிய வைக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது தான் இந்த ஜென் கதை. ஜென்னுனாலே நாம் நம்மளை அடையிறது தான். நம்மளை அடையிறதுக்கு நம்ம வேறு எங்கேயுமே போகலை. நம்ம நிலையில் நாம் இருந்தால் நிச்சயமாக நாம் நம்மளை அடையலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஞான நிலை நம்ம கிட்ட தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.